மனிதனுடைய வாழ்க்கை ஏன் இவ்ளோ காம்ப்ளிகேட்டடா இருக்கு? காம்ப்ளிகேட்டட் அவங்களே ஆக்கிக்கிட்டாங்க. அது நம்ம சொல்றாங்க, நான் எந்த பாவமே பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு பறவையை போட்டு கூண்டுல அடைச்சு வச்சிருப்பாங்க. அதுவே பெரிய பாவம் தான் அது. சக மனிதர்களையும் சக உயிர்களையும் நேசிக்கிறது பக்தி. அதுவே பெரிய காதல். மைக்கேல் ஜாக்சன் ஒருத்தர் இருந்தாரு. எவ்வளவு பெரிய புகழ் பெற்றவர், எத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ், எத்தனை கோடி அவர் சம்பாதிச்சாரு. அவரோட வாழ்க்கை எப்படி ஆச்சு? இந்த மனிதர் ஒவ்வொரு ஆள் எல்லாரும் சேர்ந்து எண்ணங்கள் மாறினாலே இந்த பிரபஞ்சத்துல பல மாற்றங்கள் நடக்கும். ஆன்மீகம், தமிழ் இது ரெண்டுமே மிகப்பெரிய அறிவியல் தான். ஆரம்பத்துல மனிதர்களும் மிருகங்களும் ஒண்ணா இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி இருக்க முடியறது இல்ல. நம்மளோட ஆசைக்கும் தேவைக்கும் அதை பயன்படுத்திக்கிறோம் இல்லையா? இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா மிருகங்கள் எல்லாமே நம்மளை சார்ந்துதான், நம்ம சார்ந்துன்னா அதை சார்ந்து நம்மளும், நம்மளை சார்ந்து அவங்களும், அந்த மாதிரி தான் வாழ்வியலே இருந்துச்சு. நம்ம இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய சேவல் சுத்திட்டு இருக்கோம், ஆடுகள் வளர்த்துட்டு இருந்தாங்க, கோழிகள் வளர்த்துட்டு இருந்தாங்க, குதிரை, குதிரைகள், கழுதைகள், அந்த மாதிரி ஒட்டகங்கள், இந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற இடத்துல யானைகளையே ராஜாக்கள் காலத்துல கண்ட்ரோல் பண்ணி வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. எதுக்கான அவங்க தேவைக்காக, நம்மளுடைய தேவைகளுக்கு, அது நம்மளுடைய சுமைகள் பாரங்களை எடுத்துட்டு வர்றதுக்கு, ஒரு மலை மேல இருந்து ஒரு இதை கொண்டு வர்றதுக்கு, இது மாதிரி கழுதைகள் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே நம்மளை சார்ந்துதான் வாழ்ந்துச்சு. எல்லாருமே வச்சிருந்தாங்க. அந்த வாழ்வியல் அவங்களுடைய இடம் எப்படி இருக்கோ அங்க என்ன மிருகங்கள் உயிரினங்கள் வாழ்றதுக்கான ஏற்ற தகுதியில இருக்கும், அதெல்லாமே அந்தந்த மனிதர்களோட சேர்ந்து வாழ்ந்துட்டு தான் இருந்துச்சு. காலங்கள் மாற 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 அப்படியே வளர்ச்சி அடைய அடைய அதெல்லாம் நம்மளை விட்டு கொஞ்சம் விலக ஆரம்பிச்சு கிராமங்கள்ல மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த காலத்துல எல்லாருமே அது ஒரு வழிபாட்டு விஷயமாவும் நமக்கு பயன்படுது இல்லை ஒரு விஷயம். அதை நம்ம வணங்குறதுக்கான ஒரு இதா நம்ம மதிச்சு அதை வணங்குனாங்க. பசு எடுத்துக்கிட்டா நமக்கு பால் கொடுக்குது, அதுல இருந்து எவ்வளோ மற்ற விஷயங்கள் கிடைக்குது, நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். எவ்வளவு விஷயங்கள், கோமியம் நிறைய இருக்கு அதுல. அது பெரிய ஒரு பசுமாடை பத்தி பேசணும்னா அவ்வளோ பெரிய கண்டென்ட் நம்ம நிறைய பேசலாம். அதுல அவ்வளோ பெரிய ஒரு ஒரு அறிவியல் பூர்வமான விஷயங்கள் நமக்கு அதுல இருந்து கிடைக்குது. அது மாதிரிதான் ஒரு ஒரு உயிரினங்களுமே. ஆடு எடுத்துட்டா அதோடைய புழுக்கைகள் இன்னைக்கு அமேசான்ல ஒரு பெரிய பிசினஸா இருக்கு. அது உரமா பயன்படுத்துறாங்க. அப்ப அவ்வளோ நல்ல ஒரு உரம் நமக்கு இயற்கையா கிடைக்குதுன்னா அது இந்த மிருகங்கள் கிடைக்கும் போது இதை பயன்படுத்திட்டு மாட்டு சாணங்களை வீட்டுக்கு யூஸ் பண்ணாங்க. கோழி காலையில அந்த சேவல் காலையில மனிதனை எழுப்புறதுக்கு பாத்தீங்கன்னா சேவல் கூவிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேவல் நம்மளை எழுப்புறதுக்காக, அந்த நேரத்தை நமக்கு காமிக்கிறதுக்காக சேவல் இருந்தது. கோழிகள் நமக்கு முட்டை கொடுக்குது. நாய்கள் காவலுக்காக பைரவர் நமக்கு நிறைய பயன்படுறாங்க. தீய சக்திகள் நிறைய வரும்போது நாய்களுக்கு அது தெரியும். தீய சக்தின்னா என்ன, நமக்கு இந்த காட்டுல கலந்துருக்கிறது தான். நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு, நிறைய இருக்கு. அதை வேறுபடுத்தி காமிக்கிறது இந்த நாய்களால அதை தெரிஞ்சுக்க முடியும். அதை சகுனங்கள் சொல்றதுக்கு நாய் ஊழிடுதுன்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் அதுல வர்றதுதான். இது நமக்கு நிறைய விஷயங்களை முன்னாடியே உணர்த்தும். நம்ம கூட இருக்கிற மிருகங்கள் நமக்கு சில சென்ஸ் இருக்கு அப்படின்னா, நமக்கு 6 அறிவு இருக்குன்னு சொல்றாங்கல்ல. 6 அறிவுலாம் தாண்டி இன்னைக்கு மனிதனுக்கு நிறைய வளர்ந்துருச்சு, அறிவுகள் வளர்ந்துருச்சு. அது இன்னைக்கு யாரும் ப்ரூவ் பண்ணி சொல்லாதனால 6 அறிவுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி மனிதனுடைய அறிவுகள் வளர்ந்துருச்சு. இன்னைக்கு அறிவு வளர்ந்துருச்சு. இப்ப நாய்க்கு மோப்ப சக்தி ஜாஸ்தி. இப்ப தூரத்துல ஒரு விஷயங்கள் வருது, நம்மளுக்கான ஏதோ ஒரு தீய சக்தியான விஷயங்கள் இருக்கு, நல்ல விஷயங்களா இருக்கட்டும், கெட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் அதனால அதை உணர்ந்து நமக்கு சொல்ல முடியும். இந்த மாதிரி நம்ம சார்ந்து வாழ்ந்த உயிரினங்கள் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களையும், அதுக்கு என்ன முடியுமோ அந்த விஷயங்களை நமக்கு கடத்துக்கிறதுக்கும், நம்ம அதை பார்த்துக்கிறதுக்கான ஒரு இணைப்பான ஒரு வாழ்வியலா அந்த காலத்துல நிறைய இருந்துச்சு. இப்ப அது அப்படியே மாறிடுச்சு. இன்னைக்குன்னா நாய் வச்சிருக்காங்க, இல்லாட்டி பேர்ட்ஸ் கூண்டுல போட்டு அடைச்சு வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் அது சுதந்திரமா பறக்க வேண்டியது. நம்மள ஒரு கேஜ்ல போட்டு வீட்டுல அடைச்சு ஆசைகளுக்கு பல லட்சத்துல எல்லாம் நீ கொடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. உண்மையாவே இதெல்லாம் தான் மனிதன் செய்யற பாவம் எனக்கு தெரிஞ்சு. இப்ப நம்மள ஒரு கேஜ்ல போட்டு ஒரு கூண்டுலயே அடைச்சு ஒரு தவறே செய்யல ஒருத்தர், அவருக்கு தண்டனை கொடுக்கறதே தவறுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த பறவைகள் என்ன பண்ணுச்சு? இதனைக்கு போய் கூண்டுல அடைச்சு வச்சு அதாவது அதோட வாழ்வியல்ல சுதந்திரமா வாழ விட்டுறதே ஒரு பெரிய விஷயம். இதுல தான் பாவம் நம்ம சேர்த்துக்கிறது. நம்ம சொல்றாங்க, நான் எந்த பாவமே பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு பறவையை போட்டு கூண்டுல அடைச்சு வச்சிருப்பாங்க. அதுவே பெரிய பாவம் தான். அது நாயை சுதந்திரமா அதோட வாழ்வியல்ல விட்டுறதே நல்லது. அதையும் போட்டு அடைச்சு வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயுமே அது சுதந்திரமா ஓட வேண்டிய ஆளு. நம்மள உன்னை ஐஸ் மேலேயே நடக்க சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நடப்பீங்களா? ரொம்ப கஷ்டம். கால் வைக்க முடியுமா நம்மளால? அப்ப அதை போய் நீங்க டைல்ஸ்ல வீட்டுல போட்டுக்கிட்டு ஓடுன்னா அது எங்கிட்டு ஓடும், எங்க இது பண்ணும்? அதோட வாழ்வியல அதை சுதந்திரமா விடணும். அந்த மாதிரி எதையும் நம்ம போட்டு அடைச்சு வச்சுக்கிறதோ, மனிதன் இதெல்லாம் உணர்ந்து வெளியில வரணும். இதுல இருந்துலாம் வெளியில வரணும். எதையும் போட்டு அடைச்சு வச்சுலாம் வளர்க்கக்கூடாது இதெல்லாம். ஏன்னா அது அந்த வாழ்வியல் அந்த காலத்துல இருந்தது, இயற்கையோட சார்ந்து மிருகங்கள் நம்மளோட இருந்ததுன்னா அது அதோட வாழ்வியல் தன்மையில அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தது. கூண்டுல கூட அடைச்சு வைக்க மாட்டாங்க சேவல், கோழிலாம். நீங்க ஊருக்குலாம் போனா எங்க மாமா வீட்டுல கோழிலாம் சேவல்லாம் அடைச்சு வைக்க மாட்டாங்க. மரத்துல போய் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கோம்.
அந்த மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே மாறிடுச்சு. இந்த மாதிரி மிருகங்களை வந்து வதை பண்றது எல்லாத்தையுமே நிறைய பேர் அதுக்காக குரல் கொடுக்குறாங்க. நாய்ங்களை மனிதன் வந்து மதிக்காம அதை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, மிதிக்கிறாங்க. அதெல்லாம் தவறு தான். அதெல்லாமே பெரிய தவறு. இதெல்லாம் தான் மாறணும். கிளி ஜோசியம், எலி ஜோசியம் அதெல்லாம் கூட இதுலதான் சேரும் இல்லையா? அது வந்து ஒரு பிராக்டிஸ் தான் அது. இப்போ சர்க்கஸ் போறோம், என்ன பண்றாங்க, அதுக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுக்கணும். எல்லாத்துக்குமே பயிற்சின்றது வந்து ஏத்துக்கக்கூடியதான். அதுக்கான தன்னை வந்து மாத்திக்கக்கூடிய உள்ளதுதான் பயிற்சின்ற ஒரு விஷயமே. உடம்ப வளைக்க முடியாதவங்க கூட வளைக்க வைக்கிறோம்ல, அது வந்து பயிற்சியால முடியும். இப்போ வந்து ஒரு கிளிக்கு நீங்க சாப்பாடு கொடுத்தா தான் அது வெளியில வந்துட்டு போவோம் அப்படின்னா, அது கூண்டுல இருந்து என்ன பண்ணும், வந்துட்டு 2 அட்டை எடுத்ததுமே அவருக்கு வந்து நெல் 2 போடுவாங்க. 2 நெல் போதுமா அதுக்கு? அது பசியிலே வச்சிட்டு இருக்கிறது. அப்போ வெளியே வந்து 2 நெல்லு கிடைக்குமேன்னு அது வந்து அவர் சொல்ற அந்த வார்த்தைகளை ஒபே பண்ணி அதை பண்ணிட்டு போகும். அது வெளியே வந்தா 2 நெல்லு கிடைக்குதுல்ல அப்படின்றதுக்காக. புரியுதா? மனிதன் வந்து எப்படி அந்த மிருகங்களை பயன்படுத்திக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இது தன்னுடைய மனிதன் எவ்வளவு பெரிய ஒரு அறிவு உள்ளவன், அந்த ஒரு சின்ன உயிர் இவன் உழைச்சு எப்படி சாப்பிடலாம். இது வந்து ஒரு காலகட்டங்களில் வந்து இப்ப இதெல்லாம் வந்து அதான் மனிதனுடைய புத்திசாலித்தனம் வளர்ச்சின்ற பேர்ல நடந்த ஒரு ஒரு தவறான விஷயம் தான். கிளி ஜோசம் பாக்குறேன்னு சொல்லி பாவம் அதை போட்டு கூண்டுல அடைச்சு வச்சு அதுவும் வாழ்வியல் சுதந்திரமா மரத்துல பொந்துல எங்கேயாவது வாழ்ந்து அதோட வாழ்வியல் அதை ரசிச்சு வாழ்ந்து போயிட்டு இருக்கும். அதுக்காக தான் வந்திருக்கு இந்த பிரபஞ்சத்துக்கே. இது நம்ம ஆன்மீகம் பக்தின்னு சொல்றோம்ல, இதெல்லாம் புரிஞ்சு மனுஷங்க நடந்துக்கிறதே பெரிய ஒரு ஆன்மீகம், ஒரு பக்தி தான். சக மனிதர்களையும் சக உயிர்களையும் நேசிக்கிறது பக்தி. காதல், அதுவே பெரிய காதல். இயற்கையை நேசிக்கிறது, நம்ம சுத்தி இருக்கிற இடங்களை நேசிக்கிறது இருக்கு பாத்தீங்களா? தன் வீட்டை சுத்தி தன் பக்கத்துல இருக்கிற இடத்த நேசிச்சு நீ வாழ்றதே ஒரு பெரிய ஒரு அற்புதமான வாழ்வியல். அதை விட்டுட்டு எங்கேயோ போய் ஏதோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துலாம் போடுவாங்க. இந்த இடத்த நாங்க போய் சுத்தம் பண்ணோம், அந்த இடத்த நாங்க சுத்தம் பண்ணோம். தான் ஏரியால ஒருத்தருக்கு உதவி பண்ணா கூட உதவினா உதவி பண்ண வேண்டியவங்களுக்கு பண்ணுங்க. நீ எடுத்து போட்டு அதெல்லாம் ஒரு கோவிலுக்கு போறதும் ஸ்டேட்டஸா போட்டு எல்லாத்தையும் பண்ணுங்க. அது எப்படி சொல்றது, அது ஒரு ஒரு மாயையான வாழ்க்கையாயிடுது இல்ல. அது நீங்க உண்மையான ஒரு செயல்பாடு பண்றோம். நீங்க ஒரு கலையை உருவாக்கி இருக்கீங்க, அதை வந்து பகிர்ந்துக்கீங்கன்னா ஒரு கலை நல்லா இருக்கு பண்ணிருக்காங்க. மக்கள் அப்படித்தானே இருக்காங்க இன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு மாயைக்குள்ளதான் எல்லாருமே மாட்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு. பாராட்டு வாங்கணும், லைக்ஸ் வாங்கணும். எண்ட் ஆஃப் தி டே என்ன அதோடைய ஆன்சர், அதோடைய பதில் என்ன? அவ்வளவு வந்து 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 என்ன பண்றாங்க, அதோட பாஸ்வேர்டு என்னன்னு கூட தெரியாது. அதை விட போனுக்கு மிஸ் ஆயிடுது, இல்ல ஆளே இருக்காம போயிடுறாங்க. அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் சேர்த்து வச்சவங்க என்ன பண்றாங்க இல்லையே? மைக்கேல் ஜாக்சன் ஒருத்தர் இருந்தாரு, எவ்வளவு பெரிய புகழ் பெற்றவர், எத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ், எத்தனை கோடி அவர் சம்பாரிச்சாரு. அவரோட வாழ்க்கை எப்படி ஆச்சு? சட்டுன்னு போயிட்டாரு. ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சுல்ல. அவ்வளவு பெரிய சொத்து, அவ்வளவு பெரிய ஒரு இது எல்லாமே என்னாச்சு? வாழ்க்கையும் இந்த பிரபஞ்சத்தையும் இயற்கையும் புரிஞ்சு வாழ்ந்தாலே நமக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் நல்லா ஆகும். இது வந்து எப்படி ஆகும்னா, இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய எண்ணங்களால தான் இது எல்லாத்தையுமே மாற்ற முடியும். இந்த மனிதர் ஒவ்வொரு ஆள் எல்லாரும் சேர்ந்து எண்ணங்கள் மாறினாலே இந்த பிரபஞ்சத்துல பல மாற்றங்கள் நடக்கும். அந்த பிரபஞ்ச சக்தியை யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதுக்கான படிப்பின்மை இங்க ரொம்ப பேத்துக்கு இல்லை. அதை பத்தி சொல்றவங்களையும் நிறைய பேர் வந்து அது வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாங்க. பட் உண்மை இதுதான். இந்த விஷயம் நம்ம பிரபஞ்சத்தை புரிஞ்சு நம்ம நடந்துக்கிட்டாலே நிறைய விஷயம். இன்னைக்கு காலநிலை மாறிடுச்சு. அது காரணம் யாரு? மனிதனுடைய இதுதான். இன்னைக்கு வந்து மழை பெய்ய வேண்டிய நேரத்துல மழை பெய்யல, வெயில் அடிக்க வேண்டிய இடத்துல வெயில் அடிக்கல, வெயில் அடிக்க வேண்டிய இடத்துல மழை பெய்யுது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இயற்கையா? கிடையாது. நம்ம தான் அந்த சூழ்நிலைகள் வந்து நம்ம மாத்தினது மனிதர்கள் தான். மரம் இருக்க வேண்டிய இடத்துல போயிட்டு மரத்தை எல்லாம் வெட்டிட்டு டீ எஸ்டேட் போட்டாங்க. எங்க இருந்து மழை வரும்? எப்படி அந்த மேகங்களை வந்து அது கண்ட்ரோல் பண்ணி மழையா பெய்ய வைக்கும்? சமீபமா நடந்தது, யதார்த்தமா நடந்தது. முன்னேற்று காலையில நடந்தது. நான் எக்மோருக்கு ட்ரெயினுக்காக போயிருந்தேன். ஒரு டைம் ஆயிடுச்சு, ட்ரெயின் கிளம்பிச்சனால திரும்ப ரிட்டர்ன் நான் வந்துட்டேன். அப்போ நான் ஒரு தலைவலியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்துட்டு இருந்தேன். ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன். அதனால அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல அங்கே ஒரு டீ கடை இருந்துச்சு. அதில் போயிட்டு சரி டீ சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி போனேன். மாஸ்டர் அங்கே ரைட் சைடில் இருந்தார். ஒரு 2 பேர் வெளியே நின்று பேசிட்டு இருந்தாங்க அவர்கிட்ட. நான் உள்ளே போகிறேன். போயிட்டு மாஸ்டர் ஒரு காஃபி கொடுங்க ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ உள்ளே நான் போகும்போதே வந்து ஒரு சத்தம் எனக்கு கேட்குது, 4 காசு சேர்த்து வைக்கணும், இல்லாட்டி கடைசி காலத்துல நம்மளை யார் தூக்கி போட போறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அது எனக்கு கேக்குது. நான் உள்ள போயிட்டு காஃபி கேட்டுட்டேன். கேட்டதுக்கு அப்புறம் அவங்க கூட இருந்து அதை கேட்டவங்களும் ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நான் அவர்கிட்ட சொல்றேன், நானு ஏங்க நீங்க இறந்து போறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியோ இல்ல முதல் நாளோ அந்த காசு காணா போயிருச்சு, இல்ல யாராவது திருடி போயிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப தூக்கி போறதுக்கு ஆளுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் யதார்த்தமா நான் கேட்கறேன். நான் அந்த இதுதான் கேட்டேன். திருடிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, காணா போயிடுச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறேன். அவரே யோசிக்கிறார். வியப்பா யோசிக்கிறார். இப்படி நடந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவர் யோசி. அப்ப காசு வந்து
அது அது ஏன்னா அது நகர்ந்து போகக்கூடிய ஒரு விஷயம் தான். அது ஒண்ணு காத்துல காணப்போலாம், இல்ல இயற்கை சீற்றத்து மூலியமா அழிஞ்சு கூட அது போகலாம். இல்ல யாராவது எடுத்துட்டு போயிடலாம், திருட்டு நடக்கலாம். அப்ப நல்ல மனிதர்கள் தான் நமக்கு தேவை. நல்ல உள்ளம் கொண்ட 4 மனிதர்கள், நல்ல மனிதர்கள் தான் நமக்கு தேவை. அதுதான் தேவை. கடைசி காலத்துல ஒரு ஆள் இருந்தாலும் போதும் நமக்கு. நல்ல மனிதர் ஒரு ஆள் இருந்தா போதும். நம்மளுடைய நட்புல ஒருத்தர் இருந்தாலும் போதும். நமக்கான விஷயங்கள அவங்களே பண்ணுவாங்க. இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்காங்களோ இந்த சமூகத்துல எவ்வளவு இளைஞர்கள் வந்து அனாதையா இறந்து போறவங்கள வந்து இன்னைக்கு எடுத்து ப்ராப்பரா வந்து அவங்கள முறைப்படி செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. So, அது மாதிரி காசு பொருள் பணம் வந்து ஒருத்தரை நிர்ணயிக்கிறதே கிடையாதுங்க. நல்ல நல்ல நம்ம மனிதர்கள். மனதும் மனிதனாகவும் நல்ல மனிதனா இருக்கணும். ஃபர்ஸ்ட் மனிதன் மனிதனாக இருக்கணும். மனிதன் மிருகமா நடந்துக்க கூடாது. இன்னைக்கு மனிதர்கள் எல்லாமே மிருகமா தான் கிடக்காங்க. இப்ப ஏதோ ஒரு அடிதடி பண்ணிட்டு போய் நிக்கிறது, ஒண்ணு குடுக்குறாங்க அப்படின்னா இது மனிதனுடைய பண்பு தானே. நம்ம மிருகங்கள் கிடையாதுல்ல. ஒரு டாகுக்கு வந்து சாப்பாடு போட்டீங்கன்னா அதுக்கு பசியில வந்து எல்லாரும் சேர்ந்து கூடி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. குமிஞ்சிருவாங்க வந்து. அந்த இடத்துல ஒரு இது இருக்கும். நம்ம மனிதன் தானே, நமக்கு தானே அறிவு இருக்குல்ல. ஒரு ஒரு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு கியூ. இது ஸ்கூல்லயே கத்துக் கொடுக்குற விஷயம் தான். அடிப்படையான விஷயத்துல ஒரு வரிசைன்றதை நம்ம மெயின்டைன் பண்ணுன்றது கத்துக் கொடுக்கறது தானே. அதுல போய் பாத்தீங்கன்னா எல்லாரும் மொத்தமா குமிஞ்சிட்டு போய் அந்த விஷயத்த வாங்குறது, அந்த ஒரு பேசிக்கான விஷயத்தையே ஃபாலோ பண்ணிக்கல. நிறைய நம்ம மக்கள் திருந்த வேண்டியது இருக்கு. எல்லா இடத்துலயும் இதே மாதிரிதான் வந்து ஒரு ஒரு டிராபிக் கிரியேட் ஆயிட்டே இருக்கு பீப்புளால. சோ பணம் அப்படிங்கறத தாண்டி நல்ல மனிதர்களை நல்ல சேர்த்து வைங்கன்னு மனிதர்களும் நல்ல சொல்றீங்க. உள்ளம் இருந்தாலே போதும். அதுவே எல்லாத்தையுமே நமக்கு சிறப்பா நடத்தி கொடுக்கும். மனிதனுடைய வாழ்க்கை ஏன் இவ்ளோ காம்ப்ளிகேட்டடா இருக்கு? காம்ப்ளிகேட்டட் அவங்களே ஆக்கிக்கிட்டாங்க. அது எளிமையா அவங்க வாழலாம். இருக்கிற இடத்துல என்ன கிடைக்குதோ அத வச்சுட்டு நம்ம எளிமையா வாழலாம். ஆனா அத விட்டுட்டு இந்த பேராசை, அது வேணும், இது வேணும், இது அதுன்னு போட்டி. சொல்லிட்டு இந்த மாரி ரேஸ் மாதிரி போட்டி, போகுது. பொறாமை, பேராசை இதனாலதான் ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்குது. ஆன்மீகத்துல இருக்கிறவங்க தான் நிறைய தப்பு பண்றதா ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை ஏத்துக்கிறீங்களா? ஆன்மீகத்துல இருக்கவங்க நிறைய பேரு நல்ல விஷயங்கள பண்றவங்க இருக்காங்க. ஆன்மீகன்ற பேர்ல போலியா நிறைய பேர் தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஆன்மீகத்துல இருக்கவங்களுக்கு நிறைய அடிப்படை அறிவு கூட நிறைய பேருக்கு ஆன்மீகத்துல இருக்காது. சாமியார் கைது. சாமியார் கைது இது அந்த சாமியார் நிறைய அவங்க தான் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்ல போயிட்டு ஊட சேர்ந்து இருக்கிறது. நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, கூப்பிடுவாங்க. அதெல்லாம் அது எதுக்கு அவங்க பண்றாங்க? ஒரு பெரிய கம்பெனில வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ல வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஒருத்தவங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க அவங்க கம்பெனிக்கு. அதுக்கு போய் ஒரு சாமியார் வந்து ப்ரொமோஷன் பண்றாரு. அவர் எதுக்கு அதுக்கு ப்ரொமோஷன் பண்ணணும்? அதுக்கு வந்து கட்டாய வேறப்படுத்துறாங்க. நீங்க இது பண்ணியே ஆகணும். நீங்க இது பண்ணுங்க, அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த சாமியார் எதுக்கு பண்ணணும் அது? மனிதனுடைய வாழ்வியல் வேற, சாமியாருடைய வாழ்வியல் வேற. இவங்களுக்கு வேணா இது நீங்க ஏன் அதுக்கு வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடரா இருக்கீங்க? ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு நீங்க ஏன் பிராண்ட் அம்பாசிடரா இருக்கீங்க? சாமியார் வேலை என்ன? அந்த வேலையை நீங்க பார்க்க வேண்டியதானே? ஃபர்ஸ்ட் அவர் கேள்வி கேட்டு சாமி யார் நீ யாருன்னு ஃபர்ஸ்ட் உன்னை கேள்வி கேட்டு ஒரு இடத்துல உட்காருப்பா. அதுதான் அவருடைய நிலைப்பாடு. அதை விட்டுட்டு அவங்கள்ட்ட ஏதாவது கேளுங்க. அடிப்படை கேள்விகள் நீங்க கேளுங்க. எதார்த்தமா நீங்க கேளுங்க போய் ஒரு டவுட். அவங்களுக்கு ஒரு தப்பான உங்களுக்கு ஒரு ஒரு தவறான புரிதலை தான் உங்களுக்கு கொடுப்பாங்களே ஒழிய அந்த தோட்டத்துல இருக்கவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா விளக்கம் தெரிஞ்சவங்க அமைதியா இருப்பாங்க. எதுவும் பேச மாட்டாங்க. அவங்களாம் நம்ம தான் தேடி போகணும். இந்த வெளியில நான் சாமியார்னு சுத்திட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த சாமியாரை கூப்பிட்டு ஒரு நீங்க 4 கேள்வி கேளுங்க. மேனிபுலேஷன் தான் அவங்கள்ட்ட இருக்கு. ஒண்ணுமே தெரியாது. அந்த தோற்றமும் அந்த வேஷத்துலயும் அவங்க திரும்ப ருத்ராட்சம் பாத்தீங்கன்னா பல பேர் வந்து நிறைய வாங்கி அப்படியே போட்டுட்டு ருத்ராட்சத்தை போட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருப்பாங்க. கேட்டா அவர் நம்ம பாக்குறவங்க பொதுமக்களுக்கு என்ன தெரியும்? அவர் சாமியார் போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்கல்ல. அவர்கிட்டயே கூப்பிட்டு கேளுங்க. ருத்ராட்சம் இவ்வளவு போட்டிருக்கீங்களே அதோட தன்மை என்ன? அதோட காரணம் என்ன? இவ்வளவு ருத்ராட்சம் போட்டா நம்ம உடம்புல என்ன நடக்கும்? இதெல்லாம் கேளுங்க. அவங்க பதிலே இருக்காது. எல்லாத்துக்கும் அதுக்கு பதில் இருக்கணும்ல ஆன்மீகத்துல. ஒரு ருத்ராட்சம் போட்டோம்னா நம்மளுடைய தன்மை வேற, உடலுடைய தன்மை வேற. ஒரு ருத்ராட்சம் போட்டா பாடியை ஹீல் பண்ணிட்டே இருக்கும். ஏன் ருத்ராட்சம் இங்க அணியிறோம் அப்படின்னா நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து நம்ம என்டையர் பாடியை வந்து அது ஹீல் பண்ணிட்டே சோ இருக்கும். அதுலயும் ஒரு சயின்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. எல்லாத்துலயுமே ஆன்மீகம் மிகப்பெரிய அறிவியல் தான். ஆன்மீகம் So, என்ற ருத்ராட்சம் வார்த்தையே ஆன்மீகம் தமிழ் இது ரெண்டுமே வந்து மிகப்பெரிய அறிவியல் தான். அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருந்தா நம்ம தமிழ் எழுத்துக்களே உருவாகுது. அதனால தமிழ் ஆன்மீகம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே இதுல தான் வரும். அது பெரிய அறிவியல் தான் அது. இது மாதிரி நிறைய அருமையான தகவல்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். மறுபடியும் மேலும் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய தகவல்களை இவரோட அடுத்தடுத்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம்.